திரு ரவி, இப்போ இதற்கான காரணம் என்ன? அதாவது நான் ஒரு கேள்வி கேட்டுறேன். இப்போ எல்லாரும் கேட்கிற கேள்வி, இந்தியா மதிப்பிற்கு எதிராக டாலருடைய மதிப்பு பெரும் சரிவில் சென்றுட்டு இருக்கு. 2013 56 ரூபா, இன்றைக்கு 96. மோடி அவர்களை 7 கோரிக்கையில் சொல்லியிருக்கார். நகை வைக்காதீங்க, வெளிநாட்டுக்கு போகாதீங்க, ஆயில் யூஸ் பண்ணாதீங்க, டூரிஸ்ட்டு செல்ல வேணாம், சுதேசியாக இருங்கன்னு சொல்லியிருக்கார். இப்போ இதுக்கு காரணம் நமக்கு 88% இம்போர்ட்டு தான். இப்போ இந்த என்னென்னா பிகாஸ் ஆஃப் தி எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே டாலரில் தான் நம்ம கொடுக்கணும். இன்றைக்கி 96 ரூபா 95 ரூபா அப்படி நிற்கிது. சில நேரத்துக்கு 93 4 இருக்குது. இப்போ இதையெல்லாம் பண்ணாமல் இந்த உலக பிரச்சனைகளை இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, டாலரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3.5% மேலே அதிகமாக இருக்கான்னு பாருங்கள். என்ன 3% மேலே? இந்த அதாவது உயர்வு. ஆமாம், 60 65 ஆச்சு, 66 ஆச்சு, 67 ஆச்சு அப்படின்னு நீங்கள் 10 வருடத்துக்கு கணக்கெடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்ச 40 வருடமாகவே டாலர் உயர்வுங்கிறது ஒரே சராசரியில் போயிட்டுருக்கு. இது சராசரியில் போகிறதுக்கு காரணமே பெட்ரோ கார்டுங்கிற மேட்ரை அமெரிக்கா கையில் வச்சுட்டு இருந்ததை சந்திரசேகர் ஐயா சொன்னார் இல்லையா, ருஷ்யாவோட நம்ம வாங்கும்போது அதை உடச்செறிஞ்சோம், இந்தியன் கரன்சியில் தான் கொண்டு வந்தோம். டாலருடைய உயர்வுங்கிறது உங்களையோ என்னையோ நேரடியாக பாதிக்காது. சொல்லப்போனால் நமக்கு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்றுமதி அதிகம். அப்போ அது நமக்கு பாதிப்பு கொடுக்குமா? அவனுக்கு இறக்குமதி அதிகம், ஒரு நிமிஷம் பாதிப்பு கொடுக்குமான்னு கேட்டால், ஐயா 2013 56 ரூபா, இன்னைக்கு 96 ரூபா. அப்படி பார்க்காதீங்க. நான் ஒரு நிமிஷம் இருங்க. நம்முடைய எல்லா டிரான்சாக்ஷனும் த்ரூ டாலர் தான். நீங்கள் எல்லா நாடுகளையும் அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணாலும் டாலர் தான். இப்போ ஒரு பொருளை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு டாலருக்கு அமெரிக்காவில் நம்ம 56 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். இப்போ 10 வருஷத்தில் 96 ரூபா கொடுத்து வாங்க. கண்டிப்பாக அவ்வளோதான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அது தங்கம் விலையாக இருக்கட்டும், அல்லது டாலராக இருக்கட்டும், அல்லது பெட்ரோல் விலையாக இருக்கட்டும், 2004 என்ன இருந்தது, 2014 என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டபுள் ஆகிருக்கும். டபுளாக தான் சதவிகிதம் அதிகரிச்சு 100% அதிகரிச்சு. இன்றைக்கி நீங்கள் அதே கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 60% அதிகரித்து நிற்கும். இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அதாவது அன்றைக்கி 32 ரூபாய்க்கு கொடுத்தாரு, நீங்கள் இன்றைக்கி 100 ரூபாய்க்கு கொடுக்குறீங்களேன்னு பார்க்க வேண்டாம். 15 ரூபாய் 32 ரூபாய் ஆக்கிட்டு போனார், நாம் 30 ரூபாயே இவ்வளோக்கு தான் ஆக்கியிருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கணும். இதில் கேள்வி என்னென்னா, நம்ம உலகத் தலைவராக இருக்கிறதுனால தான் சண்டை போடுற 2 நாடு, அதாவது சாதியே இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுலேயும் இல்லை. ஆனால் இங்கே ஒரு மதத்தை சார்ந்த 2 சாதிகள் சண்டை போட்டுக்குது, 2 நாடுகளே சண்டை போடுது. உலகத் தலைவராக இருக்கிறதுனால தான் இஸ்ரேலும் நாம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், ஈரானும் நமக்கு தொல்லை கொடுக்காமல் இருக்குது. இப்போ தான் நேற்றுக்கு தான் ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கான பலன். ஈரான் நமக்கு எப்போ தொல்லை கொடுத்துச்சு? ஈரான் கொடுக்கலங்கிறேன். ஈரான் எப்போ கொடுத்துச்சு? ஈரான் கொடுக்குற நிலையில நம்ம இல்லை. இந்த போர் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்துருக்கணும்ல. நாம இஸ்ரேலை சப்போர்ட் பண்றோம், அப்ப ஈரான் என்ன கொடுக்காத, நாம வச்சு செஞ்சிருக்கணும்ல. வச்சு செய்ய முடியாது. ஏன்னா 5 உலக நாடுகள்ல இந்தியா எங்களுக்கு சிறந்த பார்ட்னர் சொல்லிருக்காங்க. அது எதுக்காகன்னா ஒருத்தர் உலக தலைவரா இருக்கிறதுனால தாங்கிறேன். உலக தலைவரா இருந்திருந்தாருன்னா பிரச்சனையா இருந்திருக்கும். அப்படித்தான் நீங்க இது பாயிண்ட் இல்லையா? மோடி உலக தலைவரா இருந்தனால ஈரான் ஐயா உங்களுக்கு சத்தம் போடுற 2 பேரு மோடி உலக பண்ண மாட்டேங்க. ரவி சார் ஐயா பதில் சொல்ல. மோடி உலக தலைவராக இருந்தனால ஈரான் நம்மகிட்ட கொஞ்சம் நல்ல முறையில் நடந்துக்கிறாங்க. எல்லாருமே, எல்லா நாடுகளும், பாகிஸ்தானை தவிர. இப்போ 60% நம்ம மிடில் ஈஸ்ட்ல இருந்து எடுக்கிறோம். ஆமா, நாம ஒரு மளிகை கடை நடத்துறோம்னு வச்சுக்கோங்க. இந்திய பொருளாதார விஷயம் நம்ம இன்னைக்கு யுஏயோட ஒப்பந்தம் போட்டதையும் சொல்லுங்க. ஆமா, இப்போ நாம இந்தியா நிதி மேலாண்மைங்கிறது ஒரு மளிகை கடைன்னு வச்சுக்கோங்க. வெரி குட். 100 ரூபாய்க்கு வாங்கின அரிசி எவ்வளோக்கு விற்கணும்? 120 ரூபாய்க்கு விற்கணும். ஆமாம். இப்போ 80 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், இப்போ எவ்வளோக்கு விற்கணும்? 100 ரூபாய்க்கு விற்கணும். நான் மளிகை கடை நடத்தலை. ஏன்னா நான் பெட்ரோல் விலையை ஏற்றுனா உடனே எல்லாமே ஏறுது. ஆனால் நான் பெட்ரோல் விலையை குறைத்தால் எதுவுமே குறைய போகிறதில்ல. உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரேட்டை ஏற்றிட்டோம். எவ்வளோ பெரிய தப்பு, யாரும் செய்யாத தப்பு செஞ்சிட்டோம். ஆனால் எலெக்ஷன் நடக்கும்போது ஒரு கேஸ் விதியை ஏற்படுத்தி தேவையில்லாமல் எல்லாருக்கும் ஒரு அமௌண்ட்டை, நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்த மசால் தோசை திடீர்னு 10 ரூபா அதிகமாச்சு. அது இன்னைக்கு குறைஞ்சிருச்சா? இன்னைக்கு கேஸ் தட்டுப்பாடு இருக்கா? இல்லை. தேவையில்லாத விதியை ஏற்படுத்தி நம்ம ராகுல் காந்தி ஐயா தான் இருக்காரு இல்லையா? ராகுல் காந்தி சொன்னதுனால தான் விலைவாசி ஏறிட்டுங்கிறீங்க. ஐயா கேஸ்ல பெரிய அளவில் பதிக்கினாங்க. பதிக்கினதை கண்டிக்காம ஐயோ கேஸ் தட்டுப்பாடு வந்துடும், உங்களுக்குலாம் கேஸே கிடைக்காதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு பீதியை கிரியேட் பண்ணி இப்போ என்னாச்சு, எலெக்ஷன் டைம்ல அது ஒரு பெரிய பேசு பொருளாக்கினா நமக்கு நல்லது, ஒரு 2 சீட் அதிகமாக கிடைக்கும். நல்லாவே சரியாயிடுது.
அதாவதுங்க நான் சொல்ல வர்றது வணிக சிலிண்டர் சொல்லுங்க. இந்த பாருங்க, வணிக சிலிண்டரை பத்தி எனக்கு ஏன் அக்கறை இல்லை அப்படின்னு சொன்னா, வணிக சிலிண்டர் எந்த ரேட்டுக்கு அவன் வாங்குறானோ அதுல இருந்து ஒரு ரேட் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். அவ்வளவுதான் அவனுடைய வேலைன்னா பாதிக்காது. நான் வரேன் ரவி ஐயா, நீங்க சொன்ன சரிதான். இன்னைக்கு தோசை பார்த்தீங்கன்னா 20 ரூபா, ஒரு சாப்பாடு 30 ரூபா, ஒரு காஃபி 15 ரூபா, 18 ரூபா, ஒரு வடை 15, 20, எல்லாமே ஏறி போயிட்டு. இதனால பாதிப்பு யாருக்கு? மக்களுக்கு தான். அப்ப அரசாங்கம் தான் வர்றாங்க. அதாவது இந்த வணிகர்கள் செய்யற இந்த வேலையினால தான். அதாவதுங்க, அரசு ஒரு திட்டத்தை கொடுத்தால் 2.5 லட்சத்துக்கு கம்மியா வருமானம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சலுகைன்னு கொடுக்கணும். அவங்களுக்கு வீடு கட்டியே கூட கொடுக்கலாம். 2 மாடி வீடு கட்டி கொடுத்து ஒரு வீடை நீ வாடகை கொடுன்னு கூட சொல்லலாம். அவங்களுடைய நிலையை நீங்க உயர்த்தலாம். ஆனா நீங்க 5 லட்சம் வர்ற, 8 லட்சம் வர்ற, 10 லட்சம் வர்றவங்களுக்கெல்லாம் அதே சலுகையை கொடுத்தீங்கன்னு சொன்னா அது தேவையில்லாத விரயங்களுக்கு கொண்டு போய் விடுது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். 100 ரூபாய்க்கு மேலே வாங்கக்கூடிய ஒரு பொருள்லையும் ஆதார் கார்டை ஸ்வைப் பண்ணணும்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. செலவுங்கிறது பெரிய அளவில் குறைய ஆரம்பிச்சிடும். அதை செய்யாமல் விடுறதுனால எவன் செலவு பண்ணுறான், யார் அனுபவிக்கிறான், யார் கஷ்டப்படுறாங்கிறதே தெரியாமல் இருக்கு. டிமானிட்டைசேஷன் பணத்துக்கு கொண்டு வந்த மாதிரி நாளைக்கு 30 நாள் டைம் கொடுத்து உங்கள் வீட்டில் தங்கம் இருக்கா ஸ்டாம்ப் பண்ணிட்டு போ. அப்படி ஸ்டாம்ப் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் அந்த தங்கம் செல்லாது அப்படிங்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்தோம்னு சொன்னால், மோடி ஐயா நீங்கள் தங்கம் வாங்க வேணாங்க, இந்திரா காந்தி ஐயா சொன்ன, இந்திரா காந்தி அம்மா சொன்ன, சிதம்பரம் சொன்ன, மன்மோகன் சிங் சொன்ன அதே விஷயத்தை மோடி சொல்லணுங்கிற அவசியமே வராது. பதுக்கிறது எதுவோ அதை தடுப்பது தான் ஒரு அரசனுடைய நோக்கமாக இருக்கணும். அதை தான் இந்த அரசாங்கம் தொடர்ந்து செய்யுது. ஒரு நிமிஷம், அது பதுக்கல் அல்ல, நல்ல கவனிங்க. இன்னைக்கு டாலருடைய பரிணாமத்தில் அதிகம் இம்போர்ட் பண்ணும்போது நம்ம நிறைய டாலர் கொடுக்கணும். டாலர் கொடுக்கும்போது நமக்கு இன்றைக்கி ஃபாரெக்ஸ் கேக்ஸுடைய அளவு இன்றைக்கி டிக்ளைன் எவ்வளோ தெரியுமா? $552 நமக்கு இன்றைக்கி கீழ் தெரிஞ்சிருக்கு. ஒரு $690. அப்போ எல்லா பரிணாமங்களும் டாலரில் இருக்கும்போது இம்போர்ட் பண்ணி தங்கத்தை நாம வாங்கும்போது நீங்கள் குறைச்சிக்கலாம். எல்லாமே டாலரில் இருக்குங்கிறது தான் மோடி உடைச்சிட்டு வர்றாரு. ரவி சார், நம்ம இடைவேளை ஐயா ஒரே வரி மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் இடைவெளி போகும்போது உங்களுக்கு வேறு எதுவுமே தோணாது. ஒரு நிமிஷம். அப்படி இப்போ திருப்பூர் தானே கிட்டத்தட்ட 40,000 கோடி வருமானம் பண்ணுறது. இன்னைக்கு 91 ரூபா ஒரு டாலர் விலை ஒரு பனியனுக்குன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு அது ஆக்சுவலாக ஒரிஜினல் விலை 40 ரூபா தான். 40 ரூபாய்க்கு நீங்கள் US டாலரை கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பாதிக்கப்பட போகிறது யாரு? ஸோ விலையை குறைப்பதன் மூலமா 2 விதமான பாதிப்பும் இருக்கும். உள்நாட்டுக்கும் பாதிப்பு இருக்கும், வெளிநாட்டுக்கு சௌரியம் இருக்கும். எப்படி அதை பேலன்ஸ் பண்ணணும்ங்கிறத தான் இந்த அரசாங்கம் செய்யுது. இடைவேளைக்கு அப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் கருத்துக்களை சொல்லுவேன். ஆனால் நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு காரணம் சொல்லியிருக்கீங்க. டாலரை குறைச்சாலும் சிக்கல் இந்த மாதிரி. உண்மை அதுதான். இல்லைன்னா எனக்கு இது வரைக்கும் பொருளாதார நிபுணர்கள்ல நீங்க வித்தியாசமான பொருளாதார நிபுணர். உண்மை தானே. இப்ப நீங்க திருப்பூருக்கு நாளைக்கு US டாலருடைய வேல்யூ 40 ரூபாய்னு சொன்னா அவனுக்கு ஒரு பனியனுக்கு 40 ரூபாய் தானே கிடைக்கும், 90 ரூபாய் கிடைக்காத. விலைவாசிங்கிறது மாநில அரசு தான் கட்டுப்படுத்த முடியும். மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அரிசி, கோதுமை, பருப்பினுடைய விலைகளை மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். ரஷ்யா நமக்கு உதவியெல்லாம் ஒன்றும் செய்யலை. உலக நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, ரஷ்யாவிலேருந்து எதையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட உக்ரைன் வார் வந்த உடனே உலக நாடுகள் சொல்லலை, அமெரிக்கா தானே. அமெரிக்கா சொல்ல, உலக நாடுகள் சொல்ல, உலக நாடுகளுக்கு அமெரிக்கா சொல்ல. நாம் இந்த கதையெல்லாம் வேறு எங்கேயாவது வச்சுக்க, உன் நாட்டாமையெல்லாம் வேறு பக்கம் கொண்டு போய் எனக்கு விலைவாசி கம்மியாக கிடச்சா நான் வாங்குவேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 39% சப்ளை பண்ணிகிட்டு இருந்த ரஷ்யாவை நான் வாங்காமல் விட்டேன் அப்படின்னா 61% சப்ளை பண்ணுறவங்க விலையேற்றுவாங்க. நான் அதை விடமாட்டேன்னு சொல்லி ரஷ்யாவோட வாங்கினோம், இந்திய ரூபாயோட வாங்குவோன்னு நாம் தான் அதை எடுத்து சொன்னோம். ரஷ்யா நம்மளோட துணை இருந்ததுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. LICக்கு இன்னைக்கும் சொன்னது யாரு? அமெரிக்கா. அமெரிக்கா எனக்கு என்ன கவலை? அமெரிக்கா எனக்கு தமிழ் இந்தியாவில் கூட தான் யாரோ ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. நான் நல்லது யாரோ ஏதோ சொல்லுவாங்க, அப்புறம் அமெரிக்கா சொல்றதுக்கு தான் ஜல்ரா அடிப்பீங்களா? சொல்றது நான் ஏங்க ஜல்ரா அடிப்பீங்களா? கேட்கலையே. அவர் யாருங்க மதிச்சாங்க? அவர் மட்டும் பேசிட்டே இருப்பாரு, நாம கேட்டுப்போம். பதில் சொல்றது இல்ல. நம்மளை விட நம்மளை விட 20 மடங்கு அதிக பொருளாதாரம் வச்சிருக்காரு. அவரோட தேவையில்லாம விவாதம் பண்ணி நம்ம என்னத்த பண்ண போறோம்? பதில் சொல்லாம விட்டு போலாம் இல்ல. ஐயா, 1983 நாம வேர்ல்டு கப் வின் பண்ணோமே, அதை நடத்தினது யாரு? புருடென்ஷியல்ங்கிறது இன்சூரன்ஸ் கம்பெனி தானே. புருடென்ஷியல் 1983 தனியார் நிறுவனம் தானே. அதை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தது யார்? மோடியா? இன்சூரன்ஸ்ங்கிறது தன்னை போல வர்றது. நாம LIC ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, கிட்டத்தட்ட 80% நல்லா இருக்குங்கிற எண்ணத்தோட தான் நாம செயல்படுறோம். LIC மேல இருக்கிற நம்பிக்கை போகாதுங்கிற எண்ணத்தோட தான் செயல்படுறோம். மீதி விஷயங்களை நான் திரும்ப அடுத்த ரவுண்ட்ல சொல்றேன். ஐயா ரவி, ஒரு 3 நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது இப்போ நான் மௌன விரதம் இருக்கேன். எதனால் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லாம் தப்பு பண்ணுறீங்க, திருத்திக்கோங்கன்றதுக்காக இருக்கேன். நீங்கள் உடனே அப்போனா நம்மளை பேச வேண்டாங்கிறாரு, நம்ம குறவலையை நடக்கிறாரு அப்படின்னா, நான் மௌன விரதம் இருக்கிறது உங்களுக்கு சிம்பாலிக்காக சொல்கிறதுக்கு தானே ஒழிய நீங்களாம் பேசாதீங்க வெட்டிக்கோங்கன்னு சொல்கிறதுக்காக இல்லை.
கலால் வரியோ எந்த வரியாக இருந்தாலும் எப்படி அது டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுங்கிறத பார்லிமெண்ட்டில் வந்து உங்களுக்கு தெளிவாக நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து சொல்கிறாங்க. அபுதாபியோட நம்ம பேசிகிட்டு இருக்கிற அந்த அப்சான் புஜரா வந்து அந்த நிலம் அந்த குழாய் வந்து கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் மூலமாக கொண்டு வர முடியும்னு வந்ததுன்னா பெரிய அளவில் நம்ம வந்து இந்த ஹார்மாஸுங்கிற மேட்டர்லேருந்து வெளில வந்துடுவோம். ஒன்றும் வேண்டாம், அது பனங்குடி சிசிபிஎல்லாக இருக்கட்டும். ஏன் நாம அதுலேருந்து வெளியே வரணும்? அதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை, நமக்கு பிரச்சனை இல்லையே. இங்கே யாராவது எதுக்காக அவங்க சண்டை போட்டுக்கிறாங்கன்னு பேசுகிறாங்களா? பேச மாட்டாங்க. தெரியாது. யார் 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு பேசுகிறாங்களா? பேச மாட்டாங்க. எதுவுமே பேச மாட்டோம். நம்ம மேலே தான் நம்ம கிட்ட பேசுறதுக்கு வருவாங்க. பேசுங்க. அது தரிமடமாக இருக்கட்டும் அல்லது பனங்குடியாக இருக்கட்டும், நம்ம ஒரு சில திட்டங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல அதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஐயோ நிலம் பாதிச்சிடும், எல்லாரும் செத்து போயிடுவாங்க, அப்படியே பசி வந்துடும், பிணி வந்துடும் அப்படின்னு கதை பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, எண்ணெய் வளம் இல்லை இந்த திருநாட்டில்னு கேட்க போய் இப்போ எண்ணெய் வளம் இல்லை இந்த திருநாட்டில். அதான் பிரச்சனை. அதான் நம்மளுடைய மெயின் ப்ராப்ளம். அதிலிருந்து வெளில வர்றதுக்கு நம்ம என்ன பார்க்கணும்? அதாவது அமெரிக்காவுடைய நோக்கம் உக்ரைன் ரஷ்யா மேட்டரில் உக்ரைனை ஊக்குவிக்கிறதும், அதே மாதிரியே நீங்கள் வந்து தைவானில் வந்து ஒரு 90% சிப்பு மேனுஃபேக்சரிங் இருக்கா அதை கைப்பற்றணும்னு நினைக்கிறதும், வெனின்சுலாவில் கை வச்சா அது சீனா நடக்கிறது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்குமான ஒரு விஷயம். அதை வந்து அவன் எத்தனையோ விதத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கா. 2 பணக்கார பல விதங்கள்ல உலகில் வாங்கணுங்கிறதுக்காக பண்ணுறான். அதானி கிட்ட நீங்கள் வந்து அரிசியை கொடுத்து அதை பொடியாக்கி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா, பார்த்தியா அமெரிக்கா அதானி கிட்ட கொடுத்துட்டாங்க. அது ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்தியன் ஆயிலுக்கும் பாரத் பெட்ரோலியமுக்கும் ஏற்கனவே வந்துட்டு இருக்கிறது, அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையை கொடுத்த உடனே இதுக்கு தனியாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவரை பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் எந்த தவறும் இல்லை. யாரும் நீங்கள் முதலீடு போட்டதை தடுத்தாரா மோடி? நீங்கள் இப்போ சுஃபியான் ஐயா முதலீடு போட்டு நான் பண்ணுறேன்னு சொன்னால் அவர் தடுப்பாரா? ரஷ்யாவிலேருந்து வாங்குறதெல்லாம் எனக்கு தான் கொடுக்கணும், கொடுக்க போகிறாரு. முதலீடு போட்டால் அதில் ஏதாவது லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது அதீதமாக அப்படிங்கிறதும் கிடையாது. எல்லாத்தையும் தயவு செஞ்சு ஒரு அரசியல் பார்வையிலேருந்து திருத்தாதீங்க. நீட்டுக்கு வந்து ஒரே ஒரு வரி மட்டும் நான் கேட்டுட்டு விட்டுறேன். ஒரே வரி தான் நீட்டை பொறுத்த வரைக்கும். மெத்த படித்தவனும் கொழுத்த பணக்காரனும் மட்டும், அதுவும் 6000 பேர் மட்டும் தமிழ்நாட்டிலேருந்து மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தாங்க 2000 நீட்டு வர்றதுக்கு முன்னாடி. இன்றைக்கி மெத்த படித்தவன் மட்டும்தான் டாக்டர் ஆறானா? கொழுத்த பணக்காரன் மட்டும்தான் டாக்டர் ஆறானா? அரசு உயர்நிலை பள்ளியிலிருந்து வந்து டாக்டர் ஆகலையா? எக்ஸாம் நடத்தினா ஒரு தவறு நடக்குதுன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கான தேர்வு கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் எழுதுறாங்க. அங்கே தவறு நடக்குதுன்னா அது யூபிவிசியில் நடக்கலையா? அது யூபிவிசியில் செய்யலையா? இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் அதே தவறுகள் நடக்கலையா? இதெல்லாம் வந்து மனிதருக்கு இடத்துல தடைகள் வரத்தான் செய்யும். நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஓலாவையும் ரேபிடோவையும் ஊப்பரையும் கூப்பிட்டது வார், எதுக்கு ஷேர் ஆட்டோவை நிறுத்தினேன்? உன்னை எவன் நிறுத்த சொன்னா? நாளையிலேருந்து நீ 4 டாக்ஸி விட்டினா 2 டாக்ஸி ஷேர் ஆட்டோ விடணும். அப்படி பேசுங்க. அதுக்கு வந்து ஒரு ராஜகுரு தான் சொல்ல முடியும். 2000 தூக்கி போட்டு 500 தூக்கி போட்டு 2000 கொண்டு வந்து பணத்தை பதுக்கிற வேலையே இல்லாமல் பண்ணார் பாருங்க. அந்த மாதிரியான வேலையை ஒரு நேர்மையான ராஜகுருவால் தான் பண்ண முடியும். 2 வரி தான், 2 வரி தயவு செஞ்சு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். ஏன்னா ஐயா பேசுனதெல்லாம் கேட்டு தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். சரி, அவர் சொன்ன கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்களாம் பேசிக்கிட்டு இருக்கோம். நான் ஆரம்பத்திலே ஒன்று சொன்னேன் இல்லைங்க, வாத்தியார் யாரா இருந்தாலும் நாம நல்லவனா இருக்கணும். இப்போ மளிகை கடை இல்லைங்க, 90 ரூபாய்க்கு வாங்கினா 110க்கு விற்கிறது, 100க்கு வாங்கினா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லணும். ஃபினான்ஸ் கமிஷனுங்கிறது மோடி வந்ததுக்கு அப்புறம் ஏற்படுத்தினாரா? சலாம் போட்டியா 50%, சலாம் போட மாட்டியா 30%ங்கிறத ஃபினான்ஸ் கமிஷன் நேரு ஏற்படுத்தினாரா? இந்திரா காந்தி ஏற்படுத்தினாங்களா இல்ல நாம ஏற்படுத்தினோமா? இதெல்லாம் ஹோட்டலுக்கு சைக்கிள்ல வரையா 10% டிஸ்கவுண்ட், அப்படி ஏதாவது ஸ்கீம் சொல்லுங்க, நல்லா இருக்கும்.